وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல நல்லவியர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனது புனிதமான ரமலான் மாதத்துடைய இறுதி கட்டத்துல 29 நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு 30வது நோன்புகளை நாம் எல்லாம் அதிகமான நன்மையை பெற்று தரக்கூடிய இந்த மாதம் நம்முடைய வாழ்வில் பல்வேறு விதமான மாற்றங்களையும் நன்மையும் பெற்றுத்தரக்கூடியதாக இந்த மாதம் நாம் அமைந்திருக்க வேண்டும். அப்படியான வாய்ப்பை இறைவன் நமக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தித்தோம்னா, இதற்கு முன்பாக நாம் பேசிய ஜும்மா உரையில இறைவன் அன்பானவன், அருளானவன், கருணையாளன் என்ற பல்வேறு அம்சங்களை பார்த்தோம். உலகத்துல பொதுவாக மனிதர்கள் நம்பக்கூடிய கடவுள் விகாரமாக கொடூரமானவனாக நினைக்கும் பொழுது, சர்வ உலகத்தையும் ஆளக்கூடிய நாம் நம்பக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மிக அன்பாளனாகவும் அருளாளனாகவும் மனிதர் மீது அளப்பரிய கருணை உடையவனாகவும் இருக்கிறான். அவனது கருணையின் மூலமாக நம்மை அரவணைத்துக் கொண்டிருக்கிறான். நாம் தான் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்பதை குறித்து தகவல்களை பார்த்தோம். அதை முதலில் உங்களுடைய நினைவில் பதிந்துவிட்டு இந்த வார ஜும்மாவுடைய தலைப்பின் கீழ் நான் வந்து விடுகிறேன். பொதுவாக மனிதர்கள் மத்தியில எந்த கருத்தை நாம் முன்மொழிந்தாலும் சரி, எதை சொன்னாலும் அதுக்கு மாற்று கருத்து சொல்லக்கூடிய மக்கள் நிறைய இருப்பாங்க. நம்மிடத்துல ஒரு கருத்து இருக்கும், நம்முடைய நண்பராக இருப்பார், அவருக்கு வேற கருத்து இருக்கும். நாம் சொல்வதை அவர் கேட்க மாட்டாரு, அவர் சொல்வதை நம்ம கேட்க மாட்டோம். இதுதான் பெரும்பான்மையான மனிதர்கள் இருக்கிறாங்க. உலகத்துல கடவுளை பற்றி சொன்னாலும் சரி, மனித வாழ்வை பற்றி சொன்னாலும் சரி, பொருளாதாரத்தை திரட்டுவதை பற்றி சொன்னாலும் சரி, ஒரு கல்வியை கற்க வேண்டும் என்பதை பற்றி சொன்னாலும் சரி, எதை சொன்னாலும் அதில் மாற்று கருத்து வைக்கக்கூடிய மக்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனா உலகத்துல எல்லாரும் ஒரே கருத்தை ஏற்றுக்குவாங்க, ஒரே விஷயத்துல ஒத்து போவாங்க, ஏற்றுக்கொள்வார்கள் என்று எதையுமே சொல்ல முடியாது. ஒரே ஒரு அம்சத்தை தவிர எதுல இருந்தாலும் மாற்று கருத்து சொல்லக்கூடிய மக்கள் மத்தியில எல்லா மனிதர்களும், எல்லா மதத்தை சார்ந்தவர்களும், எல்லா மொழியை சார்ந்தவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஆமாம் என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் மரணம். பூமியில பிறந்த ஒவ்வொருத்தரும் மரணத்தை அடைந்தே தீர வேண்டும் என்பதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல மரணத்தை பற்றி பேசுகிறான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். மரணத்திலிருந்து யாருக்குமே விதிவிலக்கு இல்லை. அல்லது ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த, உங்களுக்கு வாழ்வையும் நாம் படைத்திருக்கிறோம், மரணத்தையும் படைத்திருக்கிறோம். உங்களுக்கு எப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறோம், இங்க பிறந்திருக்கிறீங்களோ அது மாதிரி உங்களுக்கு மரணத்தை நாம் தான் படைத்து வைத்திருக்கிறோம், ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அது மாதிரி அல்லாஹ் சொல்லும் பொழுது, நீங்கள் எங்கே இருந்த போதும் சரி, உறுதியான கோட்டை கொத்தரங்கள்ல நீங்க ஓடி போய் ஒளிந்து விட்டாலும் சரி, உங்களை மரணம் வந்து அடைந்தே தீரும். மரணத்தை விட்டு நீங்க தப்பிக்க முடியாது அப்படின்னு இறைவன் சொல்லக்கூடியதை பார்க்கணும். இந்த மரணத்தை பற்றின நம்பிக்கை எல்லா மக்களிடத்திலும் இருக்குது. நாங்க மரணத்தை எல்லாம் தாண்டி நித்திய தீவியாக வாழக்கூடிய மக்களாக இருக்கிறோம். வாழ்றோம்னு சொல்லக்கூடிய போலி சாமியார்கள் கூட அவங்களுக்கு தெரியும் அவங்க மரணிப்பாங்க. மக்களிடத்துல சொல்லுவாங்க, நாங்க அந்த அவதாரம் இந்த அவதாரம், நாங்க மரணிக்காம இருப்போம். ஆனா அவங்களும் மரணித்து போறாங்க. அவங்களுடைய உள்ளம் மரணிப்போம் என்பதை நம்பும். அதுக்கு தயாராகத்தான் தன்னுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் சேர்த்து பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படிங்கிறத பாக்குற எல்லா மனிதரும் நான் மரணிப்பேன் என்பதுல யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது, நமக்கும் கிடையாது. அப்படித்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்மளோட சக காலத்துல வாழ்ந்த பல்வேறு பேர் மரணித்திருக்கிறாங்க. குடும்ப உறுப்பினர்கள் மரணித்திருக்கிறாங்க, நண்பர்கள் மத்தியில மரணித்திருக்கிறாங்க, மனைவி சிலருக்கு மரணித்திருப்பார், சிலருக்கு கணவர் மரணித்திருக்கிறாங்க, பெற்ற தாய் மரணித்திருப்பார், தந்தை மரணித்திருப்பார், பெற்றெடுத்த பிள்ளை நமக்கு கண்குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய குழந்தை கூட நம்ம கண் முன்னாடி மரணித்திருப்பாங்க. நம்ம நண்பர் நேசிக்கக்கூடியவங்க, முதலாளி, தொழிலாளி, இப்படி நம்மை சுற்றி பலரும் மரணித்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்கணும்.
பல மரணங்கள் நம்மை சுற்றி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, அதை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த மரணத்துல இருந்து யாருக்குமே விதிவிலக்கு இல்லை. எப்படிப்பட்ட மரணம்லாம் வருது? நமக்கு மரணம் வரும், மரணத்தை விட்டு நம்ம தப்பிக்க முடியாது. எப்ப மரணம் வரும்? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், எல்லாருக்கும் ஒரு தேதி இருக்கிறது, ஒரு கணக்கு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நியதி இருக்கிறது. அதுல சிறிது முந்தவும் செய்யாது, பின்னவும் செய்யும். எனக்கு என்ன டைம் அல்லாஹ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கானோ அதுல ஒரு நிமிடம் முந்தவும் செய்யாது, பின்னவும் செய்யாது. அந்த நேரத்துல அந்த மரணம் என்னை சந்திக்கும். அப்படிதான் இறைவன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். நீங்கள் எதை பார்த்து விரண்டோடுறீங்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்கும், முலாக்கிக்கும், சந்திக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பொதுவா மரணத்தை பற்றி நம்ம நம்பக்கூடியது எப்படி இருக்கிறது என்றால், நம்ம மரணத்தை விட்டு மரணம் நம்ம பின்னே துரத்தி கொண்டிருக்கிறத நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு பின்னாடி தான் மரணம் வருது. 10 வருடம், 20 வருடம், 30, 40, 50 வருடத்தை கழிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் வருடங்கள் இருக்கு, நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். மரணம் நம்ம பின்னாடி வந்து பிடிக்கும்னு நினைக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? முலாக்கிக்கும், நீங்கள் விரண்டோடக்கூடிய உங்கள் மரணம் உங்களை சந்திக்கும், உங்களுக்கு முன்னாடி இருக்கு. அதை நோக்கி தான் நீங்க போறீங்க. உங்களுடைய இலக்கு 52 என்று இருந்தால் 50 வருடத்தை கடந்து தாண்டி வந்துட்டு இன்னும் போக போறேன்னு நினைக்கிறோம். இல்ல 52 நோக்கி வந்திருக்கிறீங்க. 52 உங்களை வந்து பிடிக்கும், சந்திக்கும். அந்த மரணத்தை பார்த்து அந்த மரணத்திற்காகத்தான் பயணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் விளங்காமல் இருக்கிறோம். இந்த மரணம் நம்மை சந்திக்கும். இந்த மரணத்தை நம்மோடு இருக்கக்கூடிய நிறைய பேர் சந்தித்து இருக்கிறாங்க. நிறைய பேரை இந்த மரணம் பிடித்து இருக்கிறது. மரணங்கள் எப்படி எல்லாம் ஏற்பட்டுச்சு? சமீபத்துல Facebookல எல்லாம் அதிகமாக வரக்கூடிய ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம், ஒரு குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் கடன் தொல்லைகளால் காருக்குள்ள பெட்ரோலை ஊத்தி இரவு பத்த வைக்கிறாங்க. காலையில வந்து மக்கள் பார்க்கும்போது எலும்பு கூட இருக்கிறாங்க. ரொம்ப கொடூரமான காட்சிகளாக இருந்தது. இணையதளம் ஃபுல்லா வேறாச்சு, மீடியா சேனல்ல எல்லாம் வெளியிடப்பட்டு கொண்டிருந்தது. அவ்வளவு கொடூரமான ஒரு மரணத்தை பார்க்கிறோம். 1 வருடங்களுக்கு முன்பாக, 5 வருடங்களுக்கு முன்பாக அவர் இப்படி எல்லாம் மரணிப்பேன் என்று கற்பனை செய்து பார்த்திருப்பாரா? 9 வயசு பையனை சேர்த்து கொளுத்தி மரணிக்கிறார். 9 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படி சாக போறேன், நான் தற்கொலை செய்ய போறேன்னு நினைச்சிருந்தா பிள்ளையை கூட பெற்றெடுத்திருக்க மாட்டார். எப்படிப்பட்ட ஒரு மரணம்! நம்ம கண்ணு முன்னாடியே நிறைய மரணங்கள் நிகழுதுங்க. நல்லா இருந்திருப்பார், தூங்கி இருப்பார், காலையில எந்திரிப்பார், அவரை போய் பார்க்கலாம், அவரிடம் பேசலாம், அவருடைய வியாபாரம் செய்யலாம், அவருடைய கொடுக்கல் வாங்க இருக்கிறது, அவருக்கு நம்ம விற்கணும், அவரிடத்தை நம்ம வாங்க வேண்டும். இப்படி எல்லாம் நினைத்திருக்க ஒருத்தர் திடீரென்று செய்தி வருது, மரணித்து விட்டார். நெஞ்சத்தை உழுக்குது. நம்மளால நம்ப முடியல. நல்லா தானப்பா இருந்தாரு, நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு, நேத்து பேசிட்டு போனானே, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, திடீர்னு எந்திரிக்கிறைய. பெற்ற தந்தையோ தாயோ, நம்மளோட உடன் பிறந்தவர்கள், நம்முடைய மனைவி மக்கள், அவங்களுடைய மரணத்தை நம்மளால இன்றளவுக்கு கூட ஜீரணிக்க முடியாத அளவுக்கான மரணங்கள்லாம் இருக்கு. நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு மரணிச்சுட்டாங்க. நல்லா பேசிட்டு இருந்தாங்க, போயிட்டு வர்றதுக்காக மரணித்து விட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லை இந்த மரணத்தை. இப்படி நிறைய பேசுறோம்ல, நிறைய சொல்றோம்ல, திடீரென்று கொடூரமான மரணங்களை பார்க்கிறோம். விபத்துல நல்லா இருந்திருப்பார், ஆரோக்கியமா இருந்திருப்பார், சொத்து சொந்தம்லாம் இருக்கும், கார்ல போயிருப்பார், போற வழியில விபத்தை கொடூரமாக நசுக்கி செத்து விட்டார், மரணித்து விட்டார், தற்கொலை செய்து மரணித்து விட்டார். இயற்கை பூகம்பங்களால், இயற்கை சீரழிவுகள் சிக்கி மரணித்து விட்டார், தடிக்கு விழுந்ததில் மரணித்து விட்டார். நல்லா இருந்தார், தூங்குனாரு, காலையில எந்திரிக்கல. எத்தனை விதமான மரணங்கள், எத்தனை விதமான செய்திகளுடைய காதுகள் வருது. எதற்கு இப்படிப்பட்ட மரணங்களுடைய செய்திகளை கண்ணு முன்னாடி நமக்கு காட்டுறான்? இறைவன் ஏன் நம்மை பார்த்து வைக்கிறான்? குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சந்தித்தே தீரும். உங்களுக்கு மரணம் வரும், நீங்களும் சந்திப்பீங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு மரணம் உங்களிடம் அடையும். நீங்களும் ஒரு நாள் இப்படித்தான் இறக்க போறீங்க. உங்களையும் கொண்டு போய் புதைக்க போறாங்க, உங்களையும் உங்களை குளிப்பாட்ட போறாங்க, கஃனிட போறாங்க, மண்ணுக்கு கொண்டு போய் வைக்க போறாங்க. இது மாதிரி மரணம் உங்களை வரும் என்ற அச்சத்தை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு மரண செய்திகளை அல்லாஹ் நம்மிடத்தில் கொண்டு வந்து காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய கற்பனை கேட்டால் எத்தனையோ மரண செய்திகள். இவங்கெல்லாம் மரணிச்சுட்டாங்க, இருந்தாலும் நம்ப முடியல, நல்லா தான் இருந்தாரு என்று சொல்லக்கூடிய அளவிற்கான மரணங்களை எல்லாம் பார்க்கிறோம். இப்படி மரணம் என்ற இந்த மௌத் என்ற இந்த விஷயம், எந்த மனிதனை விட்டு நீங்காத இந்த விஷயம், நமக்கும் அந்த அடைந்தே தீரும். அது பலவேறுமான விதத்துல வருது. இப்படித்தான் ஒரு பேட்டர்ல மரணம் இருக்குன்னா அதுக்கு தயாரா இருக்கும். 60 வயசு
பசங்க 3 பேரு போன வாரத்துல பைக்ல போய் விபத்துல விழுந்து சிக்கி உடனடியாக ஸ்பாட்ல இறந்துட்டாங்க 2 பேர் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். 14, 15 வயது 17 வயசு பசங்க. கற்பனை செய்ய முடியல. 15 வயதுல மரணம் வரும். இன்னும் சொல்ல போனால் 15 வயதுல மார்கரெட் ஹார்ட் அட்டாக் வந்து மரணித்தாங்கிற செய்தியை பார்க்கிறோம். 40 வயதுக்கு பிறகு வரக்கூடிய நோய் 15 வயது பசங்களை கூட பிடித்து அவனுக்கு மரணத்தை உண்டாக்குது. இதுல இருந்து என்ன செய்தி எல்லாம் சொல்றான்? உங்களை பிடிக்கணும், உங்களுக்கான நேரம் வந்தது என்றால் எந்த வகையில் வேண்டாலும் உங்களை பிடிப்போம், நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். முதல்ல நான் சொன்ன முன்னுரையில போன வாரத்துக்கு முதல் வாரத்துல இறைவன் கருணையாளன், அன்பாளன், நம் மீது பாசம் வைத்திருக்கக்கூடிய இறைவன் என்று ஒரு தலைப்பின் கீழ் பேசும். அது அல்லாஹ்வுடைய வல்லமை, அவன் எவ்வளவு நம் மீது அன்பு செலுத்துறான், எவ்வளவு கருணையாளனாக இருக்கிறான் என்பதை புரிந்தோம். அந்த இறைவன் அன்பாளனாக கருணையாளனாக இருப்பதனால் மரணம் என்ற ஒரு அம்சம் உங்களை வந்து அடையும் என்பதனால் நீங்கள் அதற்கு தயாராகி உங்களுடைய மறுமையை இழந்துவிடக் கூடாது. திடீர்னு மரணம் வந்துடும். ஒரு 60 வயசு ஒரு 50 வயசுன்னு ஒரு டார்கெட் இருந்துச்சுன்னா அதுக்குள்ள நம்ம நல்லவனாக அமல்கள் செஞ்சு நல்ல மாதிரியா மறுமைக்கு தயாரா போய்க்கலாம். நம்ப முடியல. 40 வயது 30 வயது 20 வயது 10 வயது 7 வயது எப்ப வேண்டாலும் நம்மை மரணம் சந்திக்கும். அடுத்த நொடி நான் இருப்பனா என்று எனக்கு தெரியாது. பேசிக்கிட்டு மரணம் வரலாம், பேசிக்கிட்டு இறங்கும் போது மரணம் வரலாம், இங்க இருந்து வீட்டுக்கு போறதுக்கு மரணம் வரலாம். எத்தனையோ செய்திகள், எத்தனையோ சம்பவங்களுடைய வாழ்க்கையில வாகனத்துல போகும்போது திடீர்னு உள்ளிக்கிட்டு போயிருக்கும். நம்மள ஒரே ஒரு நிமிஷம் உயிர் போயிருக்கும், மரணித்திருப்போன்ற மாதிரி அச்ச உணர்வு எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தி காட்டுறான். இந்த மாதிரி மரணம் உங்களை வந்து பிடித்தால் உங்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவனா இருக்கிறனா, உங்கள் மீது கருணையாளனா இருக்கிறேன், உங்களை பார்த்து பார்த்து படைத்து உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து உங்களை வாழ வைத்து நரகத்துல கொண்டு போய் போட்டு உங்களை கருக்க வேண்டிய எண்ணம் எனக்கு இல்ல. அல்லாஹ்க்கு அப்படி ஒரு எண்ணமே இல்ல. நாம் குறிப்பிட்டிருந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை சொல்லியிருந்தோம். போர்க்களத்துல ஒரு அம்மா குழந்தையை காணோம் தேடும் பொழுது அந்த குழந்தையை எடுத்து கண்டு கொடுத்த பிறகு அந்த குழந்தையை அந்த அம்மா அரவணைத்த பிறகு நபிகள் நாயகம் சொன்ன செய்தியை சொன்னோம். இந்த குழந்தையை தூக்கி நெருப்புல போடுனா அந்த அம்மா போடுவாங்களா? போட மாட்டாங்க. அது மாதிரி தான் தான் நேசிக்கக்கூடிய தன் அடியாரை அல்லாஹ் ஒருபோதும் நரக நெருப்புல போட்டு சித்திரவதைப்படுத்த தயாராக இல்லை. அந்த அம்மாவுக்கு பாசத்தை கொடுத்திருக்கக்கூடிய ரப்பு தன் குழந்தையை அரவணைக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். ஒரு தாய் 60 வயசு 65 வயசு ஆயிருக்கும், பையனுக்கு 40 வயசு ஆயிருக்கும், அவரு பேரம்பேத்தி எடுத்திருப்பார். ஆனால் தன்னுடைய பையனை விட்டுக் கொடுக்காமல் இன்றைக்கும் இருக்கக்கூடிய தாய்மார்கள் பார்க்கிற அந்த உணர்வு, அந்த பாசத்தை எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதை கொடுத்த ரப்பனாவே எவ்வளவு பாசத்துக்குரியவனா இருப்பான். அவன் ஏன் நம்மளை தூக்கி நரகத்துல போடணும்? அவன் ஏன் நெருப்புல போடணும்? ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமாக இருப்பாங்க. நல்லா சொல்றான்ல, அதுல வாழவும் மாட்டாங்க, சாகவும் மாட்டாங்க. அந்த நரகத்துல அதுல நீங்க வாழவும் மாட்டீங்கப்பா, சாகவும் மாட்டீங்க. நெடநெடம் துடிச்சு 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 கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பீங்க. அந்த கஷ்டத்தை உங்கள் மீது அனுபவிக்க வேண்டும், உங்கள் மீது செலுத்த வேண்டும், அதை பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு எந்த பிரியமும் கிடையாது. அவ்வளவு கொடூரமானவர் அல்லாஹ் கிடையாது. அதையும் மீறி நீ நரகத்தில் விழுந்து விடக் கூடாது என்பதற்காக இந்த மரணத்திற்கு முன்பாக உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு புரோகிராம் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அதுல ஒன்றுதான் இந்த ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்தை அடைந்து அதனுடைய இறுதியில இருக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த ரமலான் நமக்கு எப்படிப்பட்ட பாடங்களை போகுகிறது? உங்கள் ரப்பல் ஆலமீன் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் மட்டும், அவ்வளவுதான். நம்ம சம்பாதித்த நம்முடைய உணவு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹலாலான தண்ணி, நோன்பு வைத்திருக்க இந்த நேரத்தில் எவ்வளவு தாகம் எடுத்தாலும் குடிக்க மாட்டோம், எவ்வளவு பசி எடுத்தாலும் சாப்பிட மாட்டோம். யாருமே பார்க்கல. கடுமையான பசி, இந்த வெயில இருந்து நம்ம வீட்டுக்கு போயிடும், கடுமையான தண்ணி தாகம் ஏற்படும். யாரும் இல்ல வீட்டுல, நம்ம இருக்கிறோம், கடும் தண்ணி தாகம். 30வது நோன்பு கொஞ்சம் குடிக்கலாம், குடிப்போமா? குடிக்க மாட்டோம். யாருமே பார்க்கறாங்க. இந்த ரப்பல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்காக நான் இதை ஹராமாக்கி இருக்க இந்த வேலையில நோன்பு திறந்த பிறகுதான் குடிப்பேன் அப்படிங்கிற இறையச்சம், இந்த உணர்வு நம்மளை பக்குவப்படுத்த பார்த்தீங்களா? இந்த பக்குவம் உங்களுடைய எல்லா நாளிலும் உங்களுக்கு
உங்களுக்கு முன்னாடி இந்த சமூகத்தினர் மீது எப்படி நாம் நோன்பை கடமையாக்கினோமோ அது மாதிரி உங்கள் மீதும் கடமையாக்கி இருக்கிறோம். எதுக்கு கடமையாக்கி இருக்கிறோம்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சவாதியாக அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் என்பதற்காக, மாற வேண்டும் என்பதற்காக. வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ்வை பயப்படுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு வெற்றி காத்துக் கொண்டிருக்கிறது. யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு அவன் ஒரு வெளியே ஒரு போக்கிடத்தை ஒரு வழியை ஏற்படுத்துவான். இந்த இறையச்சத்தை உங்களுக்கு கூட்ட வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த நோன்பின் மூலமாக பெறக்கூடிய இந்த இறையச்சம் உங்களுக்கு அல்லாஹ்வின் பாதையை நெருக்கி வைக்கும், ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்தும், வெற்றியை ஏற்படுத்தும். இன்னும் அல்லாஹ் சொல்றான், இந்த இறையச்சவாதிகள் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய அவர்களுக்கு அவர் நினைக்காத இடத்திலிருந்து அவன் வாழ்வாதாரத்தை கொடுப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஒரு தருணத்துல தன்னுடைய தோழர்கள் இருக்கும் பொழுது கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர், அன் அக்ஸரீமா யுதுகிலின் நாஸ ஜன்னா, ஜன்னாவிற்கு ஜன்னத்திற்கு சொர்க்கத்திற்கு உங்களை இலகுவாக அழைத்து கூட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஈஸியா கூட்டிட்டு போகக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா, சொல்லட்டுமா என்று கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லுங்கள், தக்வா, அல்லாஹ்வை நீங்க வைத்திருக்கக்கூடிய தக்வா இறையச்சம் உங்களை ஈஸியா சொர்க்கத்துக்கு உங்களுக்கு வெற்றியை பெற்று தரும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள், பொறுமையாக இருங்கள், பூமி அல்லாஹ்வுக்கே உரியது, தனது அடியார்களில் தான் நாடியவர்களுக்கு அதை அவன் உரிமையாக்குவான். இறுதி முடிவு, கடைசி வெற்றி இறைவனை அஞ்சக்கூடிய மக்களுக்கு சாதகமாக இருக்கும். யார் அல்லாஹ்வை பயப்படுறீங்களோ உங்களுக்கு தான் இறுதி முடிவு வெற்றியாக சாதகமாக இருக்கும். இந்த நோன்பு நமக்கு இறையச்சத்தை போதிக்கக்கூடியதாக, நம்முடைய பாவங்களை கழித்து நன்மை பக்கம் நம்மை விளையக்கூடியதாக இருக்கு. நோன்பு துவக்கத்திலிருந்து உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும், வருடம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நோன்பு அல்லாஹ் கூறியது, அதுக்கான கூலி அல்லாஹ்வே வழங்குறான். நோன்பு மாதத்துல, ரமலான் மாதத்துல சைத்தான் விலங்கப்படுறான், சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுது, நரகத்துடைய கதவுகள் மூடப்படுது. அவ்வளவு நன்மைக்குரிய மாதம். ஏன் உங்களுக்கு திடீரென்று இவ்வளவு நன்மை அல்லாஹ் தர வேண்டும்? ஒரு மாதத்தை தேர்வு செய்து அந்த மாதத்துல உங்களுக்கு ஏன் இவ்வளவு நன்மை தரும்? ஏன்னா உங்க மேல பாசம் வைத்திருக்கிறான். 11 மாசம் பாவங்களை செஞ்சிட்டீங்க, எப்படி இந்த பாவத்தை கழிப்பது என்று தெரியவில்லை, பாவத்திலிருந்து எப்படி விடுபடுவது என்று தெரியவில்லை. இந்த ஒரு மாசம் பயிற்சி எடுத்துக்கப்பா, அடுத்த மாசத்துல இருந்து தொடர்ந்துக்க. புகை பிடிப்பாங்க, சிகரெட் பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஒரு மாசத்துல விடுறாங்க. சில பேர் நோம்பு திறந்துட்டு 1-2 குடிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஒரு மாதத்துல பகல் நேரத்துல 10-15 சிகரெட் குடிக்கிறவங்க கூட இந்த மாசத்துல விட்டுறாங்களா? எப்படி விட முடியுது? அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான்னு விடுறீங்கல்ல, விட முடியுதுல. அதே அல்லாஹ் தான் அடுத்த மாதத்துல நாளையில இருந்து நம்மளை பார்க்க போறான், நாளையில இருந்து கண்காணிக்க போறான். நம்முடைய உணவு, நம்முடைய தண்ணி எவ்வளவு தேவை இருந்தாலும் நம்ம சாப்பிடாம விடுறோம்ல, குடிக்காம விடுறோம்ல. ஏன் என்னுடைய ரப்பல் ஆலமீன் கண்காணித்துக்கிட்டு இருக்கான், பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் இதை செய்தால் என்னை தண்டிப்பான், இதை செய்யாமல் இருந்தால் எனக்கு நன்மையை தருவான், சொர்க்கத்தை தருவான், வெற்றியை தருவான். இந்த நம்பிக்கை இருக்குதுல, அதே நம்பிக்கை நாளையிலிருந்து உங்களுக்கு தொடங்க வேண்டும். அதே நம்பிக்கை நாளையிலிருந்து இந்த அடுத்த 11 மாதங்கள் நம்மிடத்தில் குடியிருக்க வேண்டும். அதுக்கான பயிற்சி அல்லாஹ் தரான். ஏன் தர்றான்? உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறான், என் மீது அன்பு வைத்திருக்கிறான். என்னை தூக்கி நரகத்தில் போட அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லை, ஆசை இல்லை. அதை பார்க்கக்கூடியவனும் அல்லாஹ் கிடையாது. எப்படியாவது 11 மாதத்துல நிறைய முசீபத்தை பண்ணிட்ட, பாவத்தை செஞ்சிட்ட, எல்லாத்தையும் கழிச்சுட்டு இந்த மாசத்துல இந்த ஒரு மாதத்துடைய நன்மையை பற்றி பட்டியலிட்டால் பட்டியலிட்டே போலாம். இவ்வளவு நன்மை, இவ்வளவு நன்மையோடு அடுத்த மாதங்கள்ல சரியாக நாம் தொடர்ந்தால், இதுல பெறக்கூடிய இறையச்சத்தை அடுத்து தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்து விட்டால், நெஞ்சில கை வைத்து பார்த்து நம்மளே சொல்லலாம், 11 மாசத்துல நான் எப்படி இருந்தேன், நோம்புக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், இந்த நோம்புல எப்படி இருக்கிறேன், நோம்புக்கு பிறகு எப்படி இருந்தேன், அல்லாஹ்வுக்கு பிடிச்சவனாக இருப்பேன்ல.
திடீர்னு அந்த மவுத் வந்துட்டா, மரணம் என்னை வந்து அடைந்துட்டா, வெற்றி பெற்றுவேன். இறைவனுடைய உதவி எனக்கு கிடைக்கும், இறைவனுடைய அன்பு கிடைக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு தான் அல்லாஹ் இந்த ரமலானை நமக்கு தேர்வு செய்து கொடுத்திருக்கிறான். ரமலான் மாத்திரம் இல்லாமல் பல்வேறு வணக்க வழிபாடுகள், தொழுகை, ஜக்காத்து எல்லாமே நம்முடைய பாவங்களை கழிச்சு மைனஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. பாவங்களை சேர்த்து கொண்டே இருந்தால் பொதுவாகவே மனிதர்கள் பாவங்கள் செய்யக்கூடியவங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஆதமுடைய மகன் இரவிலும் பகலிலும் பாவங்களை அதிகமாக நினைத்துக் கொண்டிருக்கிறான், செய்து கொண்டிருக்கிறான். யாரும் விதிவிலக்கு இல்ல, பேசுற யாரா இருந்தாலும் கேட்கறவங்க எல்லாரும் இருந்தாலும் சரி. நபிகள் நாயகம் அழகா சொல்றாங்க, சமூகம் மனிதர்கள் எல்லாரும் நான் பாவமே செய்ய மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் எடுத்து யாருமே பாவமே செய்யாம பரிசுத்தமானவங்களாக மாறிவிட்டால் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழிச்சுக்கணும். அப்படி ஆனா எனக்கு தேவை, அழித்து விட்டு வேறொரு சமூகத்தை கொண்டு வருவான். அவங்க பாவங்கள் செய்வாங்க, தவறு செய்வாங்க, பிறகு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவாங்க, தவறை திருத்திக் கொள்வாங்க. அப்படிப்பட்ட சமூகம் தான் அல்லாஹ்வுக்கு தேவை. மனிதனை படைக்கும் பொழுது படைப்பதற்கு முன்பாக அவனை பற்றின விஷயங்களை மறக்குமார்கள் அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு ஒரு என்னுடைய பிரதிநிதியை ஒரு சமூகத்தை படைக்க போற, மனிதனை படைக்க போறேன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்ன நாலேஜ் அடிப்படையில் அந்த வழக்குமார்கள் கேள்வி கேட்கிறாங்க, உங்களை பரிசுத்தமா வழங்குவதற்கு நாங்க இருக்கிறோம் இறைவா, எங்களை விட்டு எதிர்க்கக்கூடிய ஒரு படைக்கணும். இவர்கள் பூமியில ரத்தத்தை ஓட்டுவாங்களே, குழப்பம் செய்வாங்களே, இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்ல, எதற்கு இப்படி ஒரு படைப்பு, ஏன் இப்படி படைக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அறியாததை நான் அறிந்து வைத்தேன், எனக்கு அப்படி ஒரு படைப்பு தேவை. பாவம் செய்வான், தவறிழைப்பான், ஆனால் அதன் மூலமாக வழிகட்டு போய் நரகத்தில் போய் விழுந்து விடாமல் தன்னுடைய இறைவனை சார்ந்து இருப்பார்கள், அவனிடத்தில் போய் விழுந்து விடுவார்கள். எத்தனை நாள் பிரார்த்தனை செஞ்சிருக்கிறோம் இறைவனிடத்தில் இந்த ரமலானுக்கு முன்னாடி எத்தனை நாள் பிரார்த்தனை செஞ்சிருக்கோம்? ரமலான் எத்தனை நேரத்தில் இரவு நேரத்தில் தொழுது இருக்கிறோம்? ரமலானுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? ரமலானுக்கு பின்னாடி எப்படி இருக்க போறோம்? கத அப்லக மத்த சட்டம். யார் திருந்தி வாழ்கிறாரோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எப்ப என்ன நான் திருத்திக்குவேன்? தப்பே இல்லப்பா, நான் கரெக்டா இருக்கிறப்ப நான் திருத்திக்க மாட்டேன். கரெக்டா இருக்கவே முடியாது. உங்களை நீங்கள் பரிசுத்தவாதிகள் என்று சொல்லிக் கொள்ளாதீங்க அப்படின்னு நல்லா சொல்றேன். நான் பரிசுத்தமான பெர்ஃபெக்ட் என்ற பாவமே இல்லை சொல்லவே முடியாது. இருக்கும். எனக்கும் என் இறைவனுக்கு என்ன பட்டது எனக்கு தெரியும், என்னை சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியாது, என்னுடைய ரப்புக்கு தெரியும். நாமே மனிதனை படைத்தோம், அவனது பிடரி நரம்பை விட சமீபத்தில் இருந்து அவனை கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். உன்னுடைய மூளை இருக்குதுல்லப்பா, அது இயங்குறத அது பக்கத்துல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் சொல்றேன், நம்மளை பற்றி நமக்கும் நம்முடைய இறைவனுக்கு தெரியும். நம்முடைய பாவங்கள் கழிக்க வேண்டும், இந்த உலகத்திலே அதை மைனஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக இறைவன் நிறைய பிரயாசப்பட்டு நிறைய அமல்கள் மூலமாக, நிறைய காரியங்கள் மூலமாக, நிறைய நாட்கள் மூலமாக எல்லாம் இந்த உலகத்தில் கழிப்பதற்காக அல்லாஹ் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கேன். பண்ண வேண்டியது இல்லைங்க. பிற சமூகத்தை பாருங்க, ஏதாவது இது பண்ணிட்டு இருக்காங்க, காசை கொடுக்கணும், நேரத்தை ஒதுக்கணும். இந்த மாதிரி காலையில இருந்து 13-14 மணி நேரம் வரைக்கும் தண்ணி கூட வாயில படாம இருக்கணும் ஏதாவது வைத்திருக்கிறாங்களா? கிடையாது. இறைவன் ஏன் ஏற்படுத்தினான்? இந்த உலகத்துல நீங்க கஷ்டப்படணுங்கிறதுக்கு கிடையாது. மறுமையில நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறதுல, அந்த வாழ்க்கையில நீங்க கஷ்டப்படக்கூடாது, அங்க போய் கை சேதம் அடையக்கூடாது. உன்னை படைத்து என்னுடைய பிரதிநிதியாக, அப்படிதான் சொல்ற மலக்குமார்கள், என்னுடைய பிரதிநிதியாக படைக்க போறேன். மனிதர்கள் நிறைய அனுபவித்திருக்காங்க அல்லாஹ். அதனால்தான் நம்ம முன்னாடியே குறிப்பிட்டது போல எவ்வளவு பாவம் செய்யறோம். ரமலான்ல கூட பாவம் செய்வோங்க. மனுஷன் தான், யதார்த்தம் தான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, ரமலான் மாதத்துல நீங்கள் ஃபித்ரா தர்மத்தை கொடுங்க. 2.5 கிலோ உணவு பொருள், அரிசி, கோதுமை மதிப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபித்ராவை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, ரமலான்ல நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சிருப்பீங்க, பாவங்கள் செஞ்சிருப்பீங்க, அதுக்கு பரிகாரம். ரமலானே நம்முடைய பாவங்களை கழிப்பதற்கு உண்டான மாதம். நிறைய பாவங்கள் செஞ்சிட்டோம், அதோடு நம்ம மரணித்தா மறுமையில கை சேதமா போய் நிற்போம். இங்கே நம்ம அதெல்லாம் மைனஸ் பண்ணணும், கழிக்கணும் என்பதற்கு தான் ரமலான். ரமலான்ல நீங்க பாவம் செஞ்சிருப்பீங்க, அதை கழிப்பதற்கு ஃபித்ரா. இப்படி பாருங்க, எல்லா பக்கம் ஒரு ப்ரோக்ராம் வைத்து எப்படியாவது உன்னை கழிச்சு
அந்த இறைவனுக்கு உண்டான உண்மையான அச்சத்திற்கு இறையச்சவாதியாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஹக்கத்துக்காக பயப்படக்கூடிய விதத்தில் பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். உங்களுடைய மரணம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எப்ப வேணாலும் என்னுடைய மரணம் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். அது ஒரு விதி இருக்கிறது. அதுல சிறிது முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது. அது வரும் பொழுது இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஹக்கத்துக்காக பயப்படக்கூடிய விதத்தில் பயந்து கொள்ளுங்கள். ஏன் ரப்பு இந்த ரமலான் மாதத்துல கூடுதலாக அல்லாஹ் மீது அச்சம் இருந்தது, பயம் இருந்தது. அந்த பயத்தோடு உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்க. ரொம்ப பரிசுத்தமான வாழ முடியாதுங்க, எல்லாத்திலையும் பர்ஃபெக்டான வாழ முடியாது. அப்படித்தான் நம்மளுடைய ப்ரோக்ராம் இருக்கிறது. நம்மை கெடுப்பதற்கு நம்மை சுற்றி ஏகப்பட்ட இப்லீஸ் சைத்தானே இருக்கான், ஒரு படையே இருக்கு. ஹதீஸ்களை நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சைத்தான் கிடையாதுங்க, நம்ம வழிகெடுக்க ஏகப்பட்ட சைத்தான் இருக்கு. நம்ம ஒரு மனுஷன் ஒத்தாளுங்க, நம்ம ஒத்தால கெடுக்கிறதுக்கு நிறைய சைத்தான் இருக்கான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. டிபார்ட்மெண்ட் வைஸா நம்மள்ட்ட வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். தொழுகை விடாம கெடுக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கிறான், தான தர்மம் கொடுக்காம செய்யறதுக்கு குரூப் இருக்கிறான், தவறுகள் செய்யறதுக்கு தூண்டுறதுக்கு தனியா ஒருத்தர் இருக்கிறான், குடும்பத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு இடத்துல பேசுவோம் பாத்தீங்களா, அதை செய்வதற்குன்னு ஒருத்தர் இருக்கிறான். நிறைய பேர் நம்மளை சுத்தி நிற்கிறான். நம்ம ஒத்த மனுஷனை கெடுக்கிறதுக்கு நிறைய சைத்தான் இருக்கிறான், நிறைய வழிகேடுகள் இருக்கிறது. இதெல்லாம் பீட் பண்ணி வழிகெட்டு போய் நரகத்துல விழுந்து நிரந்தரமா அதுல கருகிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய ப்ரோக்ராம், அல்லாஹ்வுடைய அன்பு நிறைய இருக்கிறது. அதுல மிக முக்கியமான ரமலான் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். கடைசி நாள் இந்த நாள்ல மகரிப் வரைக்கும் தான் இருக்கு. அடுத்த மாசம் வந்துடும், பிறை தெரிஞ்சு விட்டா. பிறை வந்து 30ஓட முடிச்சு, அடுத்த மாசம் வந்துருச்சு. அப்ப இந்த ரமலானுடைய நன்மைகள் மகரிப் வரைக்கும் வேணா நம்ம சம்பாதிக்கலாம், அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்த வருஷம் நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியாது. இந்த ரமலான்ல ஓரளவுக்கு அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு காரியங்கள் அமல்கள் செய்திருந்தால், பாவ மன்னிப்பு தேடி இருந்தால் அல்லாஹ் அதை பொருந்திக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா அடுத்த ரமலான் வரைக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கா தெரியாது. இருக்கிற காலத்துல 100% என்னால பெர்ஃபெக்ட்டா என்ன மனிதனாலும் இருக்க முடியாது, முயற்சி செய்ய வேண்டும். என்னுடைய இறைவனுக்கு கட்டுப்பட்டு இப்ப வேணாலும் மௌத் வரலாம், வந்தா என் ரப்புல் ஆலமீன் என்னை அழைக்கும் பொழுது நான் தயாராக இருப்பதற்கு உண்டான வேலை அவனுக்கு அஞ்சுக்கணும். உலகத்துல நிறைய இருக்கும், கொடுக்குறாங்க வியாபாரம், அதுல இதுல நிறைய ப்ரோக்ராம், கவர்மெண்ட் எல்லாத்துலயும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அதெல்லாம் ஒரு ஓரத்துல வச்சுக்கிறது. என்னுடைய ரப்பு எப்படி சொல்லியிருக்கான், என்னை பொருந்திக்கணும், அவ்வளவுதான். என் ரப்பு என்னை அழைக்கும் பொழுது, அவனிடத்தில் போய் நிற்கும் பொழுது, எனக்காக பார்த்து பார்த்து செய்த, என் மீது பாசம் வைத்த, என் மீது அருள் செய்த, என் மீது கருணை செய்த என் ரப்புல் ஆலமீன் முன்னாடி போய் நிற்கும் பொழுது, இவ்வளவு செய்து நான் ஒன்றையுமே அனுபவிக்கவில்லை, ஒன்றையுமே பெறவில்லை, நான் நரகத்துக்கு தான் போய் விடுவேன் என்று அவனை சங்கடப்படுத்தி இந்த நரகத்தில் போய் விடக்கூடிய நிலைமைக்கு நாம் ஆளாகி விடக்கூடாது. ஒரே வழி, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஹக்கத்துக்காக பயப்படக்கூடிய விதத்தில் பயந்து, எல்லாரும் அல்லாஹ்வை பயப்படுறோம். அது எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விதத்தில், பயப்படக்கூடிய விதத்தில் பயந்து கொள்ளுங்கள். நமக்கு இன்னொருவர் தொழுகை வைப்பதற்கு முன்பாக, நாம் ஜனாசாக மாறுவதற்கு முன்பாக, நம்முடைய உலக வாழ்வு துண்டிக்கப்படுவதற்கு முன்பாக, மறுமைக்குண்டான தேடல்களையும் மறுமைக்குண்டான நன்மைகளையும் இறைவன் முன்னாடி நிற்போம், உறுதியாக நிற்போம். அந்த நாள்ல நாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் ஆக்கல் பெறுவானாக. அதுக்கு இந்த ரமலானை பயன்படுத்தி வரக்கூடிய காலங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு சரியாக பயணிக்க